Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்புவதால் அதிகாலை முதலே பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரம் என்ன? காலாண்டு தேர்வு முடிந்து தற்போது பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய நிலையில தென் மாவட்டங்களுக்கு சென்ற பொதுமக்கள் தற்போது ஒரே நேரத்தில் பேருந்து, ரயில், தனியார் வாகனங்கள், பேருந்துகள் என பல்வேறு பயண திட்டத்தின் மூலமாக தற்போது அவர்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததன் காரணமாக பெருங்களத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை முதலே சென்னை திரும்பும் மக்களால் 3 மணி நேரம் அளவிற்கு கூட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில தற்போது காலை நேரத்தில் கூட இந்த போக்குவரத்து நெரிசல் நீடிக்கிறது. மேலும் பேருந்துகள் மூலம் சென்னை வரக்கூடிய மக்களால் தாம்பரம் பேருந்து நிலையம் முழுவதுமே தற்போது பொதுமக்களினுடைய கூட்டமானது அலைமோதக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ரயில் வழியாகவும் தாம்பரம் சென்னை செல்லக்கூடிய மக்கள் தற்போது தென் மாவட்டங்களிலிருந்து ரயில் வழியாகவும் வரக்கூடிய சூழ்நிலையில ரயில் நிலையங்களிலுமே மக்கள் கூட்டமானது அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த கூட்டம் என்பது ஆண்டுக்காண்டு வாடிக்கையான ஒன்றுதான். அந்த விடுமுறை காலங்கள், தொடர் பண்டிகை காலங்கள் போன்ற நேரங்களில் சென்னை பணிபுரியக்கூடிய மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று அங்கு திருவிழா மற்றும் விடுமுறை காலங்களை கழித்து மீண்டும் சென்னைக்கு திரும்பும் போது இது போன்ற கூட்ட நெரிசல் என்பது, போக்குவரத்து நெரிசல் என்பது வழக்கமாக நடைபெறக்கூடிய நிகழ்வுதான் என்றாலும் இதில் தனி கவனம் செலுத்தி போக்குவரத்து காவலர்கள் அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யக்கூடிய வகையில மாற்று வழி ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதில் மாற்று வழி ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் நேற்று மாலை முதலே தற்போது வரை இந்த பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையானது கடும் போக்குவரத்து நெரிசலை சந்திக்கிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலைக்கும், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர தேவைக்கு பெருங்களத்தூர் பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலைக்கு தற்போது வாகனங்கள் அனுமதித்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மஞ்சுளா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.